எனக்கு தொழில் செய்ய முடியவில்லை, வருமானம் போதாது, எனவே வேறு வழி இல்லை, வட்டிக்கு கடன் எடுத்துத்தான், லோன் எடுத்துத்தான், லீசிங் எடுத்துத்தான், பினான்சிலே வாகனம் எடுத்துத்தான் என்னுடைய தொழிலை அமைக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு உறுத்தவில்லையா? உங்களுடைய ரப்பு தானே உங்களுடைய ரஸாக், உங்களுடைய ரப்பு தானே உங்களுடைய ரிஸ்கின் சொந்தக்காரன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஊர்வனையாக உயிருள்ளவையாக இருந்தாலும் அவற்றுக்குரிய உணவு பொறுப்பை, வாழ்வாதார பொறுப்பை அந்த ரப்பு எடுக்காமல் இல்லை என்று சொல்லுகிற குர்ஆனிய வசனம் இன்னும் உங்களுடைய உள்ளங்களுக்குள் ஆழமாக இறங்காமல் தான் தொழில்களில் ஹராம் செய்து கொண்டிருக்கிறோமா? எப்பொழுது சகோதரர்கள் இந்த நம்பிக்கை வரப்போகிறது? மௌத்துக்கு பிறகா? கபரிலே அல்லாஹ் கேட்கிற பொழுதா? மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது என் நாவு உறுதியோடு ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹுதான் என்ற வார்த்தையை உரத்து சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த பூமியில் அந்த ரப்பை ரப்பாக ஏற்று நான் வாழ்ந்திருக்க வேண்டுமே. அந்த ரப்பு தான் என் வாழ்வாதாரங்களின் சொந்தக்காரன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க வேண்டுமே. அந்த நம்பிக்கையை தூக்கி என் தொழிலுக்கு முன்னால், என் குடும்பத்துக்கு முன்னால், என் வருமானத்திற்கு முன்னால் என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு கபரிலே எப்படி ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எந்த இடத்தில் என் வாழ்க்கையில் ரப்பு இருக்கிறான்? எந்த இடத்தில் என் வாழ்க்கையில் ரப்பு இருக்கிறான்?